திஸ் சேனல். இன்றைக்கி இந்த செஷனில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேசிக்காக வந்து ஒரு Node.js அப்ளிகேஷன் வித் MySQL டேட்டாபேஸ். அதில் வந்து சீக்வல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங் மூலமாக டேட்டா மேனிப்புலேஷன்ஸ் பண்ணுறது, டேட்டாபேஸில் வந்து டேட்டா வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது, க்ரெட் ஆப்ரேஷன்ஸ் வந்து கிரியேட், ரீடு, அப்டேட், டெலீட் எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் செஷன். இதில் வந்து நம்ம ஒவ்வொரு இதையும் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது அது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செஷனில் வந்து நம்ம வந்து அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது Node.js வந்து நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன் வந்து 22.2.0. ஓகே, நீங்கள் வந்து இந்த வெர்ஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் nodejs.org போனீங்கன்னா இந்த வெர்ஷன் வந்து நீங்கள் எந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து MySQL டேட்டாபேஸுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து எக்ஸாம்பிள் வந்து PHP யூஸ் பண்ணுறேன். இப்போது ஐடி வந்து நான் வந்து விசுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நான் பேசிக்காக வந்து ஒரு Node.js அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ராஜெக்ட் ஃபோல்டர் வந்து Node.js -SQL MySQLன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நான் package.js வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். npm init -y அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணி என்ட்ரு பண்ணால் package.json ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிரும். இப்போ இதில் வந்து நான் இன்னொரு ரூட் ஃபைலும் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். index.json க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து எக்ஸ்பிரஸ் சர்வர் யூஸ் பண்ண போகிறேன். .env வந்து நான் வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் வந்து சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறதுனால நான் வந்து .env பேக்கேஜை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அடுத்து வந்து சீக்வல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். CLI எதுக்குன்னா நம்ம வந்து கமாண்ட் லைன் மூலமாகவே மாடல் மைக்ரேஷன்ஸ் வந்து டேபிள்ஸ் எல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு வந்து CLI வேணும். ஓகே, ஃபர்தராக வந்து நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணுவோம். npm install express.env. MySQL யூஸ் பண்ண போகிறதுனால நான் வந்து MySQL 2 யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் அடுத்து sequelize CLI. ஓகே, ஓகே நம்ம பேக்கேஜஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் .env ஃபைலும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். .env நம்ம வந்து என்விரான்மெண்ட் வந்து மூணாக பிரிச்சுக்கலாம். டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், டெஸ்ட் என்விரான்மெண்ட், ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட். இது வந்து டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்னால வந்து நான் வந்து node-env அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் வந்து நான் வந்து டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கு கீழே வந்து நான் போர்ட்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கு நான் வந்து டிஃபால்ட்டாக வந்து 8081 போர்ட் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வேணால் 8082, 8083, 8080 இதுமாதிரி எந்த போர்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். 8081 அப்படின்னு சொல்லி நான் டிஃபால்ட்டாக கொடுத்துக்கிறேன். இப்போது நம்ம வந்து express.js வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அந்த சர்வரை வந்து பேசிக்காக வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். கான்ஸ்ட் நான் வந்து எக்ஸ்பிரஸ்னே நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து அந்த பேக்கேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பிரஸ் இப்போது எக்ஸ்பிரஸ் வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஆப்பை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட் ஆப் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து .env ஃபைலை வந்து நம்ம வந்து இந்த ஃபைலை யூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி நான் வந்து require of .envன்னு கொடுத்துட்டு .config off அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டா நம்ம வந்து இந்த ஃபைலில் வந்து நம்ம .env ஃபைலில் உள்ள என்வைரன்மெண்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம வந்து ஆப்பை வந்து ரன் பண்ணலாம். போர்ட்னு வந்து நம்ம இப்போ வந்து ஒரு போர்ட்டை வந்து செட் பண்ணுறோம். கான்ஸ்ட் போர்ட் ஈக்குவல் டு ப்ராசஸ் நம்ம வந்து ENV ஃபைலில் உள்ளதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு process.env.port அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணால் போதும். ஆர் நம்ம வந்து இதிலே ஒரு போர்ட் செட் பண்ணிக்கலாம். 8082 நம்ம வந்து அங்கே வந்து 8081 செட் பண்ணோம். இங்கே 8082 இப்போ செட் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம சர்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு app.listen
ஆஃப் போர்ட் கொடுத்துக்கிறேன். போர்ட் கொடுத்துட்டு கம்மா ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே console.log அதுக்குள்ளே பேக்டிக் கொடுத்து, ஏன்னா நம்ம ஜாவாஸ்கிரிப்டோட வேரியபிளை வந்து உள்ளாடி வந்து டைனமிக்காக வந்து செட் பண்ணுறதுனால நம்ம வந்து பேக்டிக் கொடுத்தா தான் உள்ளாடி வந்து வேரியபிள் வந்து செட் ஆகும். சர்வர் ரன்னிங் இன் போர்ட், இப்போ டாலர் சிம்பிள் கொடுத்துட்டு இதில் நீங்கள் பேரந்திசிஸ் கொடுத்தீங்கன்னா இதுக்குள்ளே நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிளை செட் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து நம்ம ஆப் ரன் பண்ணும்போது இதில் என்ன போர்ட்டில் ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம வந்து இந்த ஆப்பை ரன் பண்ணுறதுக்குள்ள கமாண்ட் வந்து நம்ம வந்து கரெக்டாக ப்ராஜெக்ட் பாத்தில் இருந்துட்டு செக் பண்ணிவிட்டு நோடுன்னு டைப் பண்ணிவிட்டு அந்த மெயின் ஃபைல், இப்போ நம்ம இதில் உள்ள மெயின் ஃபைல் வந்து index.js. ஸோ index.js அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் அடிச்சிங்கன்னா இப்போ போர்ட் இஸ் ரன்னிங் இன் 8081. ஓகே, கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து சர்வர் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டோம், ரன் ஆகுது. ஓகே, இப்போது சீக்வலைஸ் செட்டப் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, சீக்வலைஸ் செட்டப் பண்ணுறதுக்குள்ள கமாண்ட் வந்து npx sequelize -cli ஸ்பேஸ் init அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு நம்ம என்டர் அடித்தா ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம ப்ராஜெக்டில் வந்து அந்த செட்டப் ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ கான்ஃபிக் ஃபைல்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. அதில் டெவலப்மெண்ட்டு, டெஸ்ட்டு, ப்ரொடக்ஷன் 3 இது இருக்குது. அடுத்து மைக்ரேஷன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு, மாடல் க்ரியேட் ஆகிருக்கு, சீடர் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போது மாடல்னால் என்ன, மைக்ரேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, மாடல்னால் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து உள்ளாடி வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுவீங்க. அந்த கிளாஸில் வந்து ஆட்ரிபியூட்ஸ் கொடுப்பீங்க. இப்போ அந்த கிளாஸை நம்ம கால் பண்ணுறது மூலமாக டேட்டா பேஸில் உள்ள டேபிளில் நம்மளால் வந்து டேட்டாவை வந்து இன்சர்ட் பண்ணவும் முடியும், அப்டேட் பண்ணவும் முடியும், டெலீட் பண்ணவும் முடியும். இது எதனாலனா இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து கிளாஸ்லேருந்து இன்ஸ்டன்ஸ் மூலமாக க்ரியேட் பண்ணி நம்ம வந்து MySQL டேட்டா பேஸில் உள்ள டேபிளில் உள்ள டேட்டா மேனிப்புலேஷன்ஸை வந்து நம்ம வந்து மேப் பண்ணி ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங் மூலமாக நம்ம வந்து பண்ணுறனால இதுக்கு பேர் வந்து ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங். ஏன்னா நம்ம வந்து மாடலோட இன்ஸ்டன்ஸை வந்து க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை மூலமாக நம்ம வந்து டேட்டா பேஸில் உள்ள மேனிப்புலேஷனை வந்து நம்ம பண்ணுறோம். ஓகே, அதுதான் ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங். இப்போது நம்ம மாடல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மாடலை க்ரியேட் பண்ணுறதுக்குள்ள கமாண்ட் npx sequelize -cli மாடல் :generate அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு -name. இப்போ நம்ம வந்து மாடலுக்கு என்ன நேம் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு அதுக்கடுத்து நம்ம அதுக்குள்ளாடி நம்ம வந்து இதுக்கு எப்படி கொடுக்கணும்னா, நம்ம வந்து ஒரு MySQL டேட்டா பேஸில் டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணும்போது டேபிள் நேம் எப்படி இருக்கணும், இதில் நம்ம சிங்குலராக கொடுத்தா அங்கே ப்ளூரலாக க்ரியேட் ஆகும். இப்போ நம்ம யூசர்னு கொடுத்தா அங்கே யூசர்ஸ்னு க்ரியேட் ஆகும். இப்போ நம்ம இதில் வந்து கண்ட்ரின்னு கொடுத்தா அங்கே கண்ட்ரீஸ்னு க்ரியேட் ஆகும். இதில் ஸ்டேட்டுன்னு கொடுத்தா அங்கே ஸ்டேட்ஸ்னு க்ரியேட் ஆகும். ஏன்னா இது வந்து மல்டிபிளாக, இப்போ வந்து இது சிங்குலராக இருக்குது, இது மல்டிபிளாக சேவ் ஆகிருக்கக்கூடிய இடம் வந்து ப்ளூரலாக இருக்கும். அதனால தான் எஸ்ன்னு அங்கே இருக்கும். ஓகே, இது வந்து டேபிள் நேமு. இதில் வந்து ஆட்ரிபியூட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம்ல, ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, இமெயில், இதெல்லாம் வந்து டேட்டா பேஸை பொறுத்த வரைக்கும் டேபிளில் வந்து அது காலம் நேமாக இருக்கும். ஓகே, இதில் வந்து இப்போது ஆட்ரிபியூட்ஸ், இது ஃபஸ்ட் நேம், இது வந்து டேட்டா டைப்பு ஸ்ட்ரிங்கு, நம்ம இன்டீஜர், பூலியன், இது மாதிரி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இதில் எந்த ஃபைலுமே இல்லை. என்டர் அடித்த உடனே இதில் வந்து மைக்ரேஷன் ஃபைலும் க்ரியேட் ஆகிடுச்சு, மாடலும் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது நீங்கள் வந்து டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணலை. ஓகே, நம்ம வந்து டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் வந்து twb db1 அப்படின்னு சொல்லி நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். 3லேயும் மாற்றிக்கிறேன். இப்போது இந்த டிபியை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். கரெக்டாக நான் யூஸ் பண்ணுறது வந்து XAMPP PHP MyAdmin. நீங்கள் MySQL சர்வர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, Postgres எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், SQLite யூஸ் பண்ணிக்கலாம். Postgres யூஸ் பண்ணும்போது பிஜின்னு நம்ம வந்து டிரைவர் யூஸ் பண்ணணும். நீங்கள் MySQL யூஸ் பண்ணும்போது SQLite யூஸ் பண்ணும்போது SQLite உள்ள டிரைவர் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நான் வந்து PHP MyAdminல போய் ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ டேட்டா பேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டேட்டா பேஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுக்குள்ளே எந்த டேபிள்ஸுமே இல்லை. கரெக்டாக, இப்போ இந்த டேபிள்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்குள்ள கமாண்ட் வந்து என்னென்னா,
இந்த டேபிள்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்குள்ள கமாண்ட் என்னென்னா npx sequelize -cli db:/migrate அப்படின்னு உள்ளதை நீங்கள் டைப் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்னெல்லாம் மாடலில் மைக்ரேஷன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த மைக்ரேஷன்ஸ் எல்லாம் இங்கே வந்து டேபிளாக க்ரியேட் ஆகிரும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து அங்கே மாடலில் மைக்ரேஷன்ஸ் க்ரியேட் பண்ணது இங்கே வந்து வந்துருச்சு. ஓகே, இதில் வந்து ஐடி வந்து ப்ரைமரி கீ, கீழே வந்து டைம் ஸ்டாம்ப் கிரியேட்டட் அட் அப்டேட்டட் அட், இது சீக்வலைசர் மூலமாக வந்திருக்கு. கிரியேட்டட் அட்னா என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ரோ வந்து இன்சர்ட் ஆகும்போது அது எப்போ கிரியேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு அது வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோம். இப்போ இது அப்டேட்டட் அட்னா என்னென்னா, கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எப்போ மாடிஃபை பண்ணாலும் அதில் அப்டேட்டட் அட்னு உள்ளதை வந்து வச்சுக்கோம். ஓகே, ஓஆர்எம்மில் இந்த சீக்வலைசர் பண்ண போகிறதே என்னென்னா, இப்போ வந்து இந்த மாடலில் நான் இருக்குல்ல கிளாஸ், யூசர் கிளாஸ், இது வந்து ஒரு கிளாஸ். இதில் வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் வந்து இந்த கிளாஸ் நேம் கொடுத்து இன்ஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது வந்து ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டில் என்னெல்லாம் இருக்கும், ஆட்ரிபியூட்ஸ் வந்து ஃபஸ்ட் நேம் இருக்கும், லாஸ்ட் நேம் இருக்கும், இமெயில் இருக்கும், கரெக்டாக? இதெல்லாம் வந்து ஆட்ரிபியூட்ஸ். இதை வந்து அங்கே உள்ள டேபிள் இருக்குல்ல, டேட்டாபேஸில் உள்ள டேபிளில் உள்ள டேபிள் நேம், இது வந்து டேபிள் நேம், இது வந்து அங்கே உள்ள காலம் நேம்ஸ், அதை வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம். இதில் நம்ம டேட்டாபேஸில் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு வந்து நம்ம வந்து இங்கே நம்ம கால் பண்ணி நம்ம வந்து மேனிப்புலேட் பண்ணால் டிபியில் சேஞ்ச் ஆகிரும். ஓகே, இது வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் மூலமாக நம்ம வந்து ஹை லெவலில் எஸ்கியூஎல் queries யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணியே நம்ம வந்து டேட்டாபேஸை மேனிப்புலேட் பண்ணுறோம். ஓகே, நம்ம இப்போ டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. நம்ம வந்து பேசிக்காக வந்து ஒரு மாடலு யூசர் மாடல் க்ரியேட் பண்ணிட்டோம். அதை வச்சு நம்ம ஒரு மைக்ரேஷனும் கமாண்ட் லைன் மூலமாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோம் சீக்வலைஸில். இப்போ நான் வந்து ஒரு க்ரெட் மெத்தட்ஸை வந்து ஏற்கனவே வந்து நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன் டைம் சேவ் பண்ணுறதுக்காண்டி. ஓகே, இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து ஆப்பு நம்ம வந்து மேலே இன்ஸ்டலேஸ் பண்ணலாம், அதே எக்ஸ்ப்ரெஸ் ஆப் தான். அதில் ஒரு போஸ்ட் மெத்தடு, ஒரு கெட் மெத்தடு, இன்னொன்று வந்து கெட் பை ஐடி மெத்தடு, இன்னொன்று வந்து புட் மெத்தடு, இன்னொன்று வந்து டெலீட் மெத்தடு. ஓகே, இது வந்து நம்ம ஆப்பில் உள்ள மெத்தடு. இது வந்து ஏபிஐ எண்டு பாயிண்ட். அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு உள்ளதை வந்து நான் எண்டில் காமிக்கிறேன், எதெல்லாம் எண்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து மெத்தட்ஸு. இது வந்து யூசர் மாடல். அந்த யூசர் மாடலில் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து ஆட்ரிபியூட்ஸை செட் பண்ணி டேட்டாபேஸில் ஒரு ரோ வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி MySQL. ஓகே, இது கிரியேட், இது ரிக்வெஸ்ட் டாட் பாடின்னு இருக்குல்ல. இப்போ நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஜேசன் ஃபார்மேட்டில். ஸோ ஆப் டாட் யூஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸ் டாட் ஜேசன்னு நம்ம வந்து போட்டுட்டா நம்ம வந்து இந்த ரிக்வெஸ்ட் வந்து ஜேசன் ஃபார்மேட்டை வந்து சப்போர்ட் பண்ணும். நீங்கள் வந்து இதை கொடுக்கலைன்னா ஜேசன் ஃபார்மேட் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஓகே, இதை வந்து மறந்துடாதீங்க. இப்போது இது வந்து கெட் ஆல். ஓகே, கெட்டுன்னு கொடுத்து /users கொடுத்தா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மாடல் டாட் ஃபைண்ட் ஆல் அப்படின்னா இந்த டேபிள் ரோவில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதில் வந்து ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் யூசர்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்த எல்லாத்தையும் வந்து இதில் வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸாக வந்து லிஸ்ட் பண்ணிடும். அதை நம்ம எப்படி செக் பண்ணுவதுன்னு பார்ப்போம். இது வந்து கெட் பை ஐடி. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், யூஆர்எல்ல ஸ்லாஷில் எண்டு பாயிண்டில் ஸ்லாஷில் ஐடின்னு கிடக்கும். இது வந்து நம்ம வந்து ஐடி வந்து இதில் பாஸ் பண்ணும்போது யூசர் /1 2 3 இப்போ நம்ம சொன்னோம்ல MySQL வந்து டேபிளில் ஒரு காலம் வந்து ப்ரைமரி கீயாகவே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ப்ரைமரி கீ வச்சும் செக் பண்ணலாம். நீங்கள் வந்து ப்ரைமரி கீ இல்லாமல் வேறு ஏதாவது செக் பண்ணுறேன்னா நம்ம சாதா query வந்து யூஸ் பண்ணி ஃபைண்ட் ஆல் இல்லைன்னா ஃபைண்ட் ஆல் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே நம்ம ஏர் ஃபில்டர் ஃபோட்டோயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம ஃபர்தராக வந்து பார்க்கலாம். யூசரில் வந்து ஐடி கொடுத்தா அந்த ஒரு குறிப்பிட்ட யூசரை மட்டும் ப்ரைமரி கீ வச்சு பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவோம். ஓகே, இது வந்து ஆப்ஜெக்ட். இது அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். ஏன்னா மல்டிபிள் யூசர்ஸை வந்து நீங்கள் ஃபைண்ட் ஆல் யூஸ் பண்ணி எடுத்து லிஸ்ட் பண்ணுறீங்க. இது எதுக்கு ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, மேபி இது நடக்கும்போது இதில் என்னலாம் நடக்குதுன்னா, இது வந்து டேட்டாபேஸில் போய் டேட்டா எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு தரணும். இதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். இது நம்ம லோக்கலில் பிரச்சனை இல்லை, இன்டர்நெட் கனெக்ஷன் மூலமாக போய் பண்ணிட்டு வரோம். இதில் ஏதாவது இஷ்யூ இடையில நடந்துச்சுன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து வேறு ஏதாவது எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்களே இதை கேட்ச் யூஸ் பண்ணி கீழே வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் வந்து என்ன எரர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக வந்து மெசேஜ் காமிக்கும். ஓகே, இது வந்து அப்டேட் மெத்தட் புட்டுன்னா இதையும் ஐடி வச்சு தான், ஐடி வச்சு நம்ம அப்டேட் பண்ணுறோம். நம்ம வந்து அந்த ப்ரைமரி கீயை வச்சு நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஓகே, இது வந்து சேம் டெலீட் மெத்தடு.
அதே மாதிரி ஐடி வச்சு நம்ம டெஸ்ட்ராய் பண்ணணும். டெஸ்ட்ராய் மீன்ஸ் டெலீட். ஓகே, இதே மாதிரி நம்ம வேர் query வச்சு நம்ம கெட்டும் பண்ண முடியும், அப்டேட்ஸும் பண்ண முடியும். ஓகே, அது ஃபர்தராக உள்ள அட்வான்ஸ் வீடியோஸில் பார்ப்போம். இது பேசிக்காக நம்ம இந்த செஷனில் பார்ப்போம். இப்போது நான் வந்து மெத்தட்ஸ் வந்து நான் காப்பி பண்ணி வந்து போட்டேன். பேசிக் மெத்தட்ஸ் இவ்வளோ தான். அட்வான்ஸ் வீடியோஸில் வந்து நம்ம இதை வந்து எப்படி தனியாக ஒரு ஃபைலில் போட்டு எல்லா மாடல்ஸுக்குமே க்ரெட் வந்து நம்ம ஒரு சிங்கிள் ஃபைலில் எப்படி பண்ணுறது அப்படின்னு உள்ளதை வந்து அடுத்த அட்வான்ஸ் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போது நம்ம வந்து மெத்தட்ஸ் போட்டோம். இந்த மாடல் இருக்குல்ல, மாடல் வந்து நம்ம மேலே மென்ஷன் பண்ணவே இல்லை. ஓகே, நம்ம இதை வந்து மென்ஷன் பண்ணலாம். கான்ஸ்ட் நான் வந்து இப்போ இதுக்கு வந்து டிபி ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். டிபி ஈக்குவல் டு require ஆஃப். இப்போ நம்ம இருக்கிறது வந்து index.jsல கரெக்டாக, இந்த index.js. ஸோ நான் வந்து மாடல்ஸுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய இந்த யூஸரை ஆக்சஸ் பண்ணணும். ஸோ நான் இதுக்குள்ளே வந்து சிங்கிள் கோட் கொடுத்து டாட்/ன்னு கொடுத்துக்கிறேன். அப்போது இந்த பாத்து வந்து ஆக்சஸ் ஆகும். இதில் வந்து என்னெல்லாம் ஃபோல்டர்ஸ் இருக்குதுன்னு காமிக்குது. கான்ஃபிக், மைக்ரேஷன்ஸ், மாடல்ஸ், நோட் மாடியூல்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் நான் மாடல்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் நான் கொலன் போட்டு எண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதில் கான்ஸ்ட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து இதுக்கு வந்து இந்த நேம் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து கீழே வந்து யூசர்னு யூஸ் பண்ணியிருக்கனால நான் மேலே வந்து யூசர்னு நான் அதுக்கு நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதில் வேறு நேம் கொடுத்தாச்சுன்னா கீழே இங்கெல்லாம் இந்த யூசர் இருக்கோ அது எல்லாத்துக்கும் நீங்கள் நேம் மாற்ற வேண்டியது இருக்கும். இதில் வந்து நான் வந்து டிபி டாட் இந்த மாடல்ஸுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய, இப்போ நம்ம மாடல்ஸ் ஃபோல்டருக்குள்ளாடி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த டிபிக்குள்ளாடி வந்து செட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டிபி தான் மாடல்ஸ். ஓகே, இப்போ டிபிக்குள்ளாடி இருக்கக்கூடிய இந்த யூசரை எடுக்கணும்னா, யூசர்னால் இதில் ஸ்மாலில் இருக்குன்னு பார்க்காதீங்க. இதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸில் நம்ம யூசர் கிளாஸ் வந்து கேப்ஸில் இருக்குது. ஓகே, இப்போது டிபி டாட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கோலன் போட்டு எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அவுட்லுக் பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பிரஸ் சர்வர் வந்து க்ரியேட் பண்ணோம். .env ஃபைலு, இந்த .env என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி. அடுத்தது வந்து ஆப் க்ரியேட் பண்ணோம். நம்ம ஆப்பு Node.js ஆப் வந்து க்ரியேட் பண்ணோம் எக்ஸ்பிரஸ் சர்வர் யூஸ் பண்ணி. இப்போது app.useல express.jsன்னு போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து ஏபிஐ வந்து நம்ம போஸ்ட்மேன்லேயோ இல்லைனா ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன்ஸ்லேயோ வந்து செக் பண்ணும்போது இல்லை யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஜேசனில் தான் வந்து ரிக்வெஸ்ட் வந்து சென்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நான் வந்து app.use express.jsன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ போர்ட் வந்து நான் process.envன்னு சொல்லிட்டு நான் மேலே வந்து இதில் வந்து .env வந்து கான்ஃபிக் செட் பண்ணியிருக்கனால process.env.port அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணால் இங்கே env ஃபைலில் கொடுத்துருக்கூடிய போர்ட் எல்லாம் வந்துடும். ஸோ அது ஒருவேளை நான் env ஃபைல் கொடுக்காட்டாலுமே நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் டிஃபால்ட்டில் 8082 ரன் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இது க்ரியேட் மெத்தடு, இது கெட் மெத்தடு, இது கெட் பை ஐடி மெத்தடு, இது அப்டேட் மெத்தடு, இது டெலிட் மெத்தடு. இது நீங்கள் வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் வந்து க்ரெட் மெத்தட் வந்து இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி காமனாக செட் பண்ணுறதுன்னு வந்து நான் அடுத்த வீடியோஸில் ஃபர்தராக உள்ள வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு பேசிக்காக ஒரு Node.js வந்து அப்ளிகேஷன் வந்து ஒரு அட்வான்ஸ் லெவலில் எப்படி ஆர்கிடெக்ட் பண்ணி செட்டப் பண்ணுறது அப்படின்னு வந்து ஃபர்தராக உள்ள வீடியோஸில் பார்ப்போம். ஓகே, இதில் வந்து மாடல்ஸ் வந்து நம்ம வந்து கமெண்ட் லைன் மூலமாக க்ரியேட் பண்ணோம். மைக்ரேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அது க்ரியேட் ஆகும்போது க்ரியேட் ஆயிடுச்சு. இது வந்து டேட்டாபேஸில் உள்ள டேபிளை வந்து மென்ஷன் பண்ணுது. இது டேட்டாபேஸ் டேபிள்ஸில் உள்ள அந்த டேட்டாபேஸில் உள்ள டேபிள்ஸில் உள்ள ஒவ்வொரு காலத்தையும் இந்த ஆட்ரிபியூட்ஸ் வந்து மென்ஷன் ஆகுது. ஓகே, நம்ம பார்த்த மாரி அங்கே வந்து டேபிள்ஸோட டேட்டா டைப் வந்து இது ஸ்ட்ரிங்கு. இதில் நீங்கள் பூலியன், இன்டிஜர் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்ம ஒரு மாடல் தான் யூஸ் பண்ணுறதுனால இதில் கால் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ரவுட்டர்னு ஒன்று க்ரியேட் பண்ணி தனியாக அதில் ஃபைல்ஸ் எல்லாம் தனியாக போட்டு இதில் வந்து ஜஸ்ட்டு கால் மட்டும் பண்ணியிருப்போம். அது எப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ள வீடியோஸில் பார்ப்போம். இப்போ வந்து நான் வந்து ஆப்பை ரன் பண்ணுறேன். ஆப்பை ரன் பண்ணுறதுக்குள்ள கமாண்ட் வந்து எல்எஸ்ன்னு போட்டுக்கிறேன். எல்எஸ்ன்னு போட்டால் நம்ம அந்த ப்ராஜெக்ட் பாத்துக்குள்ளே தான் இருக்குமான்னு செக் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் பாத்துக்குள்ளே தான் இருக்கும். இதுதான் ரூட் ஃபைலு. நான் இப்போ இதில் நோட் index.jsன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆப் வந்து 8081 போர்ட்டில் ரன் ஆகுது. நான் வந்து தண்டர் கிளைண்ட் யூஸ் பண்ணுறேன். எஃபிஷியண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் போஸ்ட்மேன் யூஸ் பண்ணும்போது மல்டிபிள் ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோ ஆகிறனால நான் வந்து தண்டர் கிளைண்ட் யூஸ் பண்ணுறேன். பெஸ்ட்டாக இருக்குது. இதில் நான் வந்து ஒரு புது கலெக்ஷன் க்ரியேட் பண்ணி கெட்டால் மெத்தடு, க்ரியேட்டு, அப்டேட்டு, கெட் பை ஐடி, டெலிட் மெத்தட் கொடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இதில் வந்து நம்ம ஜஸ்ட்டு அங்கே கெட்டால் மெத்தட் பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு கெட்டால் பார்ப்போம். கெட்டால் நான் பார்த்தோம்ல /users மட்டும் எண்டு பாயிண்டில் போட்டாலே நம்ம இல்லை ஏபிஐயில் பார்த்தோம்னா இது வந்து HTTP.
ஓகே, ப்ரோட்டோகாலு. இது வந்து ஐபி அட்ரஸ்ஸு. நீங்கள் வந்து டொமைன், இது வந்து ஐபி அட்ரஸ்ஸு. நீங்கள் வெப்சைட் டொமைன் கொடுக்கும்போது டொமைன், நீங்கள் ப்ரௌசரில் கொடுக்கும்போது இது வந்து போர்ட், எந்த போர்ட்டில் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஸ்லாஷ்க்கு அப்புறம் இருக்கிறது வந்து இது எண்டு பாயிண்ட். ஓகே, இப்போ நீங்கள் இதை வந்து சென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து டெஸ்ட் பண்ணும்போது க்ரியேட் பண்ணது வந்து இதில் லிஸ்ட் ஆகுது. ஓகே, நான் வந்து அடுத்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். இதில் வந்து இப்போ ஒரு இதுதான் லிஸ்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். க்ரியேட் பண்ணுறதும் அதுதான். இப்போ நீங்கள் கெட்டாரில் பார்த்துருப்பீங்க, இது வந்து கெட் மெத்தட்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து போஸ்ட் மெத்தடில் இருக்கும். அந்த போஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணி டேட்டா பேஸை வந்து ஒரு ரோ வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் இதில் வந்து நேமு ஃபைன்னு கொடுத்துக்கிறேன், என் ஃபைன் கொடுத்துக்கிறேன். இதில் சென்டு கொடுத்தா இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. க்ரியேட் ஆனதை வந்து இப்போ இங்கே காமிக்குது. நம்ம இதுக்கு கொடுத்தோம், ப்ரைமரி கீ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி 4ன்னு வந்திருக்கு. ஓகே, ஐடி வந்து ப்ரைமரி கீ. இது வந்து கிரியேட்டட் அட் அப்டேட்டடில் இப்போதைக்கு இருக்குது. நம்ம இதை அப்டேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து அப்டேட்டட் அட் மட்டும் சேஞ்ச் ஆகும். அதை உங்களுக்கு நான் எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து கெட்டால் பார்த்துட்டோம், கிரியேட்டும் பார்த்துட்டோம். ஓகே, இப்போது அப்டேட் பார்ப்போம். இது வந்து புட் மெத்தட். ஓகே, புட் மெத்தடை யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்து எல்லா ஃபீல்ட்ஸையும் கொடுக்கணும்னு கிடையாது. நீங்கள் எதை அப்டேட் பண்ணுறீங்களோ அதை மட்டும் கொடுத்தா போதும். டொமைனுக்கு அப்புறம் போர்ட்டுக்கு அப்புறம் இது எண்டு பாயிண்ட், அதுக்கப்புறம் ஸ்லாஷ் ஐடி. நீங்கள் வந்து ப்ரைமரி கீ இதில் மென்ஷன் பண்ணி அந்த ஐடியை வச்சு அங்கேருந்து டேட்டாவை நம்ம அப்டேட் பண்ணுறது. இப்போ நம்ம இதை வந்து நான் நேம் ஃபைன் கொடுத்தேன்ல, அதோட நம்ம கெட் பண்ணி பார்த்தா இப்போ அதோட ஐடி வந்து 4, இது நேம் ஃபைன் இருக்குது. ஓகே, இதில் நான் வந்து அப்டேட் பண்ணி 4 கொடுத்து நான் இதில் அப்டேட் பண்ணி நான் என்ன கொடுக்குறேன்னா இதில் வந்து TWB1ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ சென்ட் கொடுக்குறேன், அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா TWB1ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது கிரியேட்டட் ஆகிட்டு அப்டேட் ஆகிட்டு அப்போ வந்து ஒரே இதில் இருந்துச்சு. இதில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கிரியேட்டட் ஆகிட்டு அதே இதில் இருக்குது. அப்டேட்டட் ஆகிட்டு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக எந்த டைம் இருக்கோ அது அப்படி காமிக்குது. ஓகே, இனி எப்போ நம்ம அப்டேட் பண்ணாலும் அதுக்கு தகுந்த இது டைம் மாறிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 13:14 இருக்கா. இப்போ நான் திரும்ப இங்கே வந்து WB1T அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ மறுபடியும் மாறிடுச்சு. இப்படி வந்து இது டைம் ஸ்டாம்ப்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டே இருக்கும். ஓகே, இதோட நேம்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது எப்படி, ஓகே, இதோட ஃபீல்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி மாற்றுறது எப்படின்னு உள்ளதை அட்வான்ஸாக உள்ள வீடியோஸில் பார்ப்போம். இப்போ கெட் பை ஐடி சேம் தான், டொமைன் போர்ட்டு ஸ்லாஷ் எண்டு பாயிண்ட்டு ஸ்லாஷ் ஐடி கொடுத்தா அந்த பர்டிகுலர் ஐடியில் என்ன இருக்கோ அது மட்டும் வரும். நீங்கள் இதை பார்த்தா தெரியும், இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஏன்னா நம்ம சிங்கிளாக ஒரு ஆப்ஜெக்டை தான் கேட்டிருக்கோம். நம்ம இந்த ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங் மூலமாக ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வரதுக்கு நம்ம இப்போ இதில் கெட் பை ஐடி கொடுத்துருக்கோம். இது வந்து மல்டிப்புளாக எடுத்துகிட்டு வரதுனால அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, இது வந்து நம்ம க்ரியேட் பண்ணும்போது சிங்கிள் ஆப்ஜெக்ட் கொடுக்குறோம். ஓகே, இது பேட்ச் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்ப்போம். இது டெலீட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ டெலீட் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் 1ன்னு கொடுத்துக்கிறேன். பார்த்தா தெரியும், இதில் யூசர் நாட் ஃபவுண்டுன்னு வருது, ஏன்னா அந்த யூசர் இல்லை. ஓகே, இப்போ நான் இதில் வந்து 4 கொடுக்குறேன், டெலீட் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 204 நோ கண்டென்ட் வந்திருக்கு. நம்ம அதுதான் கொடுத்துருக்கோம், அதனால் அப்படி வந்திருக்கு. இல்லை 204 அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் ஆகிருக்கு. ஓகே, டெலீட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் கெட்டாரில் போய் பார்த்தீங்கன்னா 4 இருக்காது. இப்போ நான் திரும்பவும் இதை வந்து நான் திரும்ப 3 டெலீட் பண்ணுறேன். 3 டெலீட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் கெட்டாரில் போய் பார்த்தா வெறும் எம்டி அரே தான் இருக்கும். ஏன்னா டேட்டா பேஸில் ஃபீல்ட்ஸ் வந்து இல்லை. ஓகே, இப்போ நம்ம வேணும்னா டிபியில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். டிபியில் வந்து TWB டேட்டா பேஸ் 1ல் போய் நான் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி இப்போ PHP admin-குள்ளே போய் இதில் TWB டேட்டா பேஸ் 1க்குள்ளே போய் இதில் யூசர்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ இது எம்டியாக இருக்கும். கரெக்டாக? இப்போ இதில் நான் வந்து ஒரு யூசரை வந்து க்ரியேட் பண்ணுறேன். யூசர் 1ன்னு யூசர் 1 போட்டுக்கிறேன், US1 கொடுத்துக்கிறேன். இதை சென்ட் பண்ணிட்டேன், க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம அங்கே போய் பார்த்தா டேபிளில் ஒரு ரோ க்ரியேட் ஆகிருக்கும். நீங்கள் அங்கே நீங்கள் பார்த்தீங்களா ஆட்ரிபியூட்ஸு மாடலில் கிளாஸில் வந்து நம்ம பார்த்தா அதே ஆட்ரிபியூட்ஸ் தான் இங்கே காலத்தை மென்ஷன் ஆகுது. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு இதை மாதிரி அங்கே வந்து கிளாஸை ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணி ஒரு ரோ இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இதை மாதிரி நம்ம வந்து மல்டிப்ளாக இன்ஸ்டன்ஸை வந்து க்ரியேட் பண்ணி நம்ம வந்து ரோவை இன்சர்ட் பண்ணவும் முடியும், அந்த ரோவை வந்து அப்டேட் பண்ணவும் முடியும், டெலீட் பண்ணவும் முடியும். நம்ம எப்படி மேனிப்புலேட் பண்ணிக்கலாம், கெட் பண்ணிக்கலாம். இப்படி டேட்டா பேஸில் உள்ள எல்லா ஆப்ரேஷன்ஸையும் நம்ம வந்து SQL கொரீஸ் ரன் பண்ணாமல் சீக்வலைஸை வச்சு
ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பர் மூலமாக நம்மளால் வந்து ஈஸியாக ஹை லெவல் கோடிங்கை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து டெவலப்பர்ஸ் வந்து ஹை லெவல் கோடிங் ஆர்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஆப்ஸை டெவலப் பண்ண முடியும் எஸ்கியூஎல் queries எழுதாமலே. ஓகே, எஸ்கியூஎல் queriesக்கு பதில் தான் இப்போ இது கொண்டு வந்திருக்காங்க ஈஸியாக இது பண்ணுறதுக்கு. ஒவ்வொரு இதுவும் எஸ்கியூஎல் queries தான் வந்து மென்ஷன் ஆகும். இப்போது ஃபைண்ட் ஆல்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ நீங்கள் வந்து டெலீட்னா டெலீட் திஸ் ஃபைல் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு கொரிஸ் தான் ரன் ஆகும். நீங்கள் வந்து இங்கே கன்சோலில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். கன்சோலில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஏபியும் கால் பண்ணும்போது அது கொரிஸ் தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ ஒவ்வொரு இதுவும் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு மாடியூலோட வந்து நம்ம வந்து சீக்வல்ஸ் டாக்குமெண்டேஷன் வச்சு ஃபர்தராக உள்ள வீடியோஸில் நம்ம கவர் பண்ணுவோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்றணும்னு இருந்துச்சுனாலோ இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபர்தராக உள்ள வீடியோஸில் வந்து நம்ம கிளியர் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.